அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? சௌகரியமாக இருக்கீங்களா? உடம்புடைய ஆஃபியத்தெல்லாம் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் துவா அதிகமாக செய்யுங்க. மெயினாக ஆஃபியத்து ஈமானுக்கு அப்புறம் ஆஃபியத்து கேளுங்க. அதுக்கப்புறம் ரிசுக்கரை கேளுங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் டாபிக் என்னென்னா, உங்கள் நோக்கம் நீங்கள் என்ன வச்சுக்கணுன்னா, உலகத்துக்கு நோக்கம் நம்ம இங்கேயே நம்ம இருக்க போகிறதில்ல. இங்கே நம்ம 50 வருஷம் 100 வருஷம் இங்கே இருப்போமா? ஊரில் இருப்போமா? இருக்க மாட்டோம். 100 வருஷம் முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் அது நமக்கு தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே இருப்போம் அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆதமே அருவாவில் இருந்தோம். இப்போ நம்ம போக போகிறது எனக்கு கபூரில் இருக்க போகிறோம் இப்போ. சரிங்களா? அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தை முட்டாள்தனமாக செலவு செய்யாமல் கவனத்தோட நிதானத்தோட தீனை எத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும். ஆமாம், அப்படி நியத்தில் பக்காவாக நீங்கள் இருக்கணும். ஒன்று நண்பர்கள்ட்ட பாப்பா அழகுறீங்க, பேசுகிறீங்க, ரொம்ப பிடிச்ச நண்பர்கள், அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கொடுத்தாலும் செஞ்சாலும், ஒரு ஹைஸில் ஒரு பயனில் நான் கேட்ட விஷயம், 29 நாள் நீங்கள் தங்க கஞ்சி கொடுத்தாலும் அப்போ நல்லா இன்பமாக இருப்பாங்க. ஒரு நாள் சில்வரில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன அது எப்படி இருக்கும்னா, அது அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் ஈமான விளங்க வச்சுட்டீங்க. நீங்கள் 29 நாள் தங்க கஞ்சி கொடுத்த பிறகு ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய பிரயோஜனமாக வந்துடும். அதனால் ஈமானை கொடுக்க பாருங்கள். அதுதான் சிறந்த ஒரு விஷயம்.